Welcome back to LP Aquarium. லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு ஃபிஷ்ஷு பழைய பக்கெட்டில் போட்டு வச்சுருந்தேன். அது எப்படி நம்மக்கிட்ட வந்ததுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோ. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நேற்று வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெய்பர்ஸ் வந்து 2 பேர் சம்மர் ஹாலிடேஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு டைப் ரைட்டிங் கிளாஸ் போகிறாங்க. சரி, அவங்க போகிற ஏரியாவில் தான் ஃபிஷ் ஷாப் இருக்குது. நான் வந்து என்ன ஃபிஷ் வாங்கிட்டு வர சொன்னேன்னா 200 ருபீஸ் கொடுத்தேன். கப்பீஸ் வாங்கிட்டு வாங்க, கப்பீஸில் மேல் இல்லை, அதனால் கப்பீஸ் மேல் வாங்கிட்டு வாங்க, ஜீப்ரா இல்லைன்னா மாலி ஃபிஷ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். பட் டெட்ரா ஃபிஷ் 2, டைகர் பார்ப் ஃபிஷ் 2 வாங்கிட்டு வந்துட்டாங்க. அட்லீஸ்ட் நான் சொன்ன ஒரு ஃபிஷ்ஷாச்சும் வாங்கிட்டு வந்தாங்களே. 2 மௌலி, ஒயிட் மௌலி வாங்கிட்டு வர சொன்னால் அது பண்ணிட்டாங்க. 2 மௌலி ஃபிஷ்ஷையும் இந்த பவுண்டில் தான் விட போகிறோம். ஸோ டெம்பரேச்சர் செட் பண்ண கவரோடு அந்த வாட்டரில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த டெட்ரா ஃபிஷ்னாலேயும் இந்த சிமெண்ட் தொட்டியில் போட்டுடலாம். அதில் இருக்க வாட்டரே இதுலேயோ கொண்டு வந்து ஊற்றிட்டேன். நியர்லி ½ அன் ஹவர் அப்படியே விட்டுட்டேன் கவரோட. அந்த வாட்டர் டெம்பரேச்சருக்கு செட் ஆகிருக்கும். ஸோ இப்போ விட்டுடலாம். சரி சண்டை போடாமல் ஒவ்வொருத்தராக எடுத்து விடுங்கடா, போட்டு தள்ளிடாதீங்க சண்டை போட்டுட்டு. எனக்கு ஃபிஷ் வேணும், நீங்கள் இன்னொரு டைம் போகும்போது எனக்கும் வாங்கிட்டு வாங்க. எனக்கும் வாங்கிட்டு வாங்க. என்ன ஃபிஷ் வேணும் உனக்கு சொல்லு. எனக்கு பீட்டா ஃபிஷ் வேணும். பீட்டா ஃபிஷ்ஷா? அது காஸ்ட்லி தெரியுமா? சரி, அப்போனா எனக்கு வந்து கப்பீஸ் வேணும். சரி ஓகே. உனக்குடா? டெட்ரா ஃபிஷ். டெட்ரா தான் உனக்கு பிடிக்குமா? ஆமாம். அதுக்கு சிமெண்ட் தொட்டி வச்சுருக்கியா இல்லைன்னா மோட்டார் வேணும்? ரெடி பண்ணி வச்சுக்கோ. ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லுங்கள், நான் அப்புறம் வாங்கிட்டு வரேன். சரியா? சரிங்க அக்கா. சரிங்க எல்பி மேம். சரிடா, காசு யார் தருவா? உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வச்சுருக்க? எனக்கே தெரியாதே. ஓ, அக்கௌண்ட்டில் இருக்கா உனக்கு? தெரியாது. பிக்கி பேங்க்கில் போட்டு வச்சுருப்பீங்களா 2 பேருமே? எடுத்து வைங்க, அப்புறம் நான் போய் வாங்கிட்டு வரக்கு சார்ஜ் பண்ணுவேன். ஓகே, அதுவும் பே பண்ணிவிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். சரி ஓகே மேம். 2 டெட்ரா ஃபிஷ் அண்ட் டைகர் பார்ப் ஃபிஷ்ஷை இந்த சிமெண்ட் தொட்டியில் விட்டாச்சு. மணி பிளான்ட்டும் கொஞ்சம் மேலே போட்டுட்டோம். நெக்ஸ்ட் இந்த 2 ஒயிட் மௌலியும் பெரிய பாண்டில் விட்டுடலாம். எப்போவுமே மௌலி ஃபிஷ் நான் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்து விட்டுருக்கேன். ஆனால் அது என்ன தான் அந்த டெம்பரேச்சர் செட் பண்ணி நம்ம விட்டாலும் சில மௌலி ஃபிஷ்ஷஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து துள்ளி குதிச்சு செத்துரும். அப்படி இல்லைன்னா மேல் வாட்டர் லேயர்லேயே இருக்கும் சில ஃபிஷ்ஷு. அப்புறம் ஃபியூ ஹார்ஸில் இல்லைன்னா நெக்ஸ்ட் டே செத்துரும். ஸோ நான் இப்போல்லாம் விட்ட உடனே கொஞ்சம் நேரம் அப்சர்வ் பண்ணுவேன். அப்பப்போ வந்து இல்லைன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுடுவேன், அப்போ துள்ளி குதிக்க முடியாதுல்ல. ஸோ நம்ம டெட்ரா ஃபிஷ்ஷும் டைகர் பார்ப் ஃபிஷ்ஷும் ஒரு ஈவினிங் டைம் தான் விட்டோம். என்னாச்சுன்னா அந்த சிமெண்ட் தொட்டி ஓட்டையாக இருந்திருக்கும் போல இருக்குது, தெரியாமல் விட்டுட்டோம். காலையில் எழுந்துச்சி பார்த்தா எல்லா தண்ணியும் வெளியே வந்துச்சு. நல்ல வேளை, காட்ஸ் கிரேஸ், கொஞ்சம் தண்ணி மட்டும் ஒரு ஓரமாக இருந்துச்சு. அதில் அந்த 4 ஃபிஷ்ஷும் உயிரோடு தான் இருந்துச்சு. அதனால தான் இந்த பழைய பக்கெட்டில் இந்த ஃபிஷ்ஷை இப்போதைக்கு போட்டு வச்சுருந்தேன். அந்த சிமெண்ட் தொட்டியில் சிமெண்ட் வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஓல்டு பாண்ட், பெரிய பாண்டில் வந்து லில்லி பிளான்ட் இருந்துச்சு. அது கொண்டு வந்து இதில் வெயிலில் கொஞ்சம் வச்சா தானே வரும். ஸோ லில்லி பிளான்ட் வச்சிட்டோம். நெக்ஸ்ட் மணி பிளான்ட்டும் போட்டு டெட்ரா ஃபிஷ் அண்ட் டைகர் பார்ப் ஃபிஷ்ஷை விட்டுட்டோம். இப்போ பார்க்கவே அழகாக இருக்குது. ஆனால் இந்த சிமெண்ட் தொட்டியெல்லாம் கொஞ்சம் ஒயிட் பெயிண்ட் ஃபுல்லாக உள்ள ஈவனாக அடித்து விட்டால் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ அந்த சிமெண்ட் வச்சு நம்ம அந்த பேட்ச் ஒர்க் பண்ணதுனால பார்க்கவே அது கொஞ்சம் நல்லா இல்லை, நீட்டாக இல்லை. ஸோ சீக்கிரமே ஒயிட் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். ஆக்சுவலி அக்வாரியம் மெயின்டைன் பண்ணலாம் கொஞ்சம் பொறுமை இருக்கணும் அண்ட் இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கணும். ஐ எம் இன்ட்ரெஸ்டட். ஸோ நான் நியர்லி ஒரு 50 ஃபிஷ்ஷஸ் இப்போ வச்சுருக்கேன் தனித்தனியாக. ஒரு பாண்டை அண்ட் பவுலும் வச்சுருக்கேன் அண்ட் ரெக்டாங்குலர் டேங்க்கும் வச்சுருக்கேன். எனக்கு வந்து இன்னும் நம்ம தனித்தனியாக எல்லா ஃபிஷ்ஷும் ப்ரீட் வித்து ஃப்ரைஸ் எடுத்து அதை சேல் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. இப்போ எல்பி அக்வாரியம்னு சேனல் தான் வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் எல்பி ஃபிஷ் ஷாப்னு வச்சாலும் வச்சிடுவேன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு, ஒரு பேஷனாகவே ஆகிடுச்சு. தென் ஹோம் அக்வாரியம்க்கு செட் ஆகுற மாதிரி இன்னும் எல்லா டைப் ஃபிஷ்ஷையும் நம்ம வாங்கலாம். கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க கமெண்ட்டில்.
I will try to rectify your doubts. டெட்ராபிஸ் எல்லாம் புது தொட்டியில் செட் ஆயிடுச்சு போல இருக்கு. மணி பிளான்ட் போட்டாலே அழகு தான். நல்லா இருக்குது தானே க்ரீனிஷாக மணி பிளான்ட்டு. சரி நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் சொல்லு வியூவர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வீடியோ அந்த விராட்டோட வீடியோ போடலாம். அது வேறடா. சரி ஓகே, பாய் பாய் கைஸ்.